அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தா நம்ம மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் நம்ம போட்டோம். ஸோ நம்ம போடாத கண்டென்ட் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அன்பாக்சிங். ஸோ நம்ம கிட்ட ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல கவரை பிரிச்சிடும், ஏன்னா அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் கரெக்டாக வந்து தெரியாது வீடியோவில், இந்த லைட் ரெஃப்ளெக்ஷனால். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபர்ஸ்ட் மில்லேனியா கிரெடிட் கார்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். வேறு டேப் போட்டு அடிச்சு வச்சுருக்கணும். ஆனால் இவனுக்கு எந்த அளவுக்கு உஷார் பாருங்களேன். நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோன்றதை தெரிஞ்சு வச்சு தான் பண்ணுறான். அதாவது என்னுடைய பிரைமரி அட்ரஸ், என் வீட்டு அட்ரஸ் கொடுத்து வச்சுட்டு ஆல்டர்னேட் அட்ரஸ் வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனியோட அட்ரஸை கொடுத்து வச்சுருக்கான். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம். பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. ஃபார் எ ஜென்ரேஷன் லைக் நோ அதர், எ கிரெடிட் கார்டு லைக் நோ அதர். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ். நீங்கள் சும்மா கொடுத்தா கூட நான் விட்டுருவேன். ஃபார் எ ஜென்ரேஷன் லைக் நோ அதர், எ கிரெடிட் கார்டு லைக் நோ அதர்னு போட்டு வச்சிருக்கான். இந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு ஓப்பன் பண்ணியிருக்கான். புக்லெட் மாதிரி கொடுத்துருக்கான். எ வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர் வெயிட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்டு. இதுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மில்லேனியா சதீஷ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபேமிலி. நல்லா இருக்குப்பா. இது விளம்பரத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கார்டு. ஓகே, வந்துருச்சு. கார்டு நம்பர். கார்டு நம்பரே நல்லா வேற மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இதுதான் கார்டு. பின்னாடி இந்த மறைச்சிருக்கிற போர்ஷனில் தான் இந்த நம்பர் இருக்குது, கார்டு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் காட்டல. ஓகே, பரவாயில்ல. அது பின்னாடி ஹலோ மிஸ்டர் சதீஷின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். அவ்வளோதான், மற்றபடி வேறு விஷயம் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இது கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தா 70,000. இப்போ இதை நான் ஒரு நிமிஷம், நான் கேட்டது ரூபே வேரியண்ட் தானே. இவனுக்கு என்ன விசா கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதை ஏற்றுக்க முடியாது, இது ரிஜெக்டட். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம். ஏன்னா நம்ம கேட்டது என்னவோ யூபிஐ வேரியண்ட்டு, பவர்ட் ஃபார் யூபிஐ. இல்லையே, எனக்கு புரியலை. நான் ரூபே வேரியண்ட்டு நான் கேட்டிருந்தேன். ஆனால் இவனுங்க விசா கார்டே பவர்ட் ஃபார் யூபின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நம்ம இதை செட்டப் பண்ணிவிட்டு செக்அப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக வந்து விசா ஓகே ஆகாது. ஏன்னா இப்போ நான் ரூபே வேரியண்ட் போட்டதுக்கே ஒரே ஒரு காரணம் தான், இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது, ஓட்டுறதுக்காக தான் நான் பண்ணது. ஆனால் ஏன் இப்படி பண்ணணுன்னு தெரியல. ஸோ ஓகே, ஆனது ஆச்சு. ஸோ இதுதான். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்துச்சா மறக்காம உங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.